அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னாக்கா, நீட் தேர்வு 2026 இந்த 12th ஸ்டூடெண்ட் 2025 அண்ட் 2026 அகாடமிக் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட், நீட் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். என்ன நீட் தேர்வுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஏன்னா ஜேஇ செஷன் 1 ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 27, 2025 அந்த அப்ளிகேஷனை முடிய போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நீட் தேர்வுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது தான் வரும். அதனால் நீட் தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுன்றது தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து 12th ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுப்போங்க. நான் 12th ஸ்டூடெண்ட்னால் என்னுடைய ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட். இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து எல்லோவாக இருக்குது இல்லைங்களா? இந்த பேக்ரவுண்டு வந்து எல்லோவாக இருக்கக்கூடாது, ஒயிட்டாக இருக்கும். இப்போ என்னுடைய பேர் வந்து ரவி. 10th மார்க் ஷீட்டில் ரவின்னு இருக்குது. இப்போ 10th மார்க் ஷீட்டில் ரவின்னு இருக்குன்னா என்னுடைய இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் நெஞ்சு பகுதியில் ரவின்னு போட்டுருந்தாங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்தது கீழே என்றைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவுடைய டேட் ஆஃப் டேக்கன் ஃபோட்டோ, அந்த டேட்டை இங்கே ரவின்றது கீழே போட்டிருந்தாங்க நெஞ்சில். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, இது ஒன்று தேவைங்க. போன வருஷம் இது தான் கேட்டாங்க. சரிங்களா? அடுத்தது நான் ஸ்டூடெண்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு என்னுடைய சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பரில் வித் பிளாக் பென், அது வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய தம் இம்ப்ரெஷன், இந்த 10 விரல் கைரேகை, ஒரு ப்ளூ இங்க் பேடில் 10 விரல் கைரேகையை நினச்சி ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு நல்லா இந்த ரேகைலாம் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு 10 விரல் கைரேகையை அப்லோட் பண்ணணும். இது 3 டாக்குமெண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் ஆர் ஜெராக்ஸ். ஒரிஜினல் இருந்தால் நல்லது. ஒரிஜினல் சில ஸ்கூலில் கொடுக்க மாட்டாங்க, ஜெராக்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால் ஜெராக்ஸாவது அப்லோட் பண்ணணும். இந்த ஐசிஐசி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து போன வருஷம் என்ன கேட்டாங்கன்னா 10th கிளாஸ் சர்டிஃபிகேட்னு கேட்டாங்க, 10th கிளாஸ் மார்க் ஷீட்னு கேட்டாங்க. இந்த ஐசிஐசி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சர்டிஃபிகேட் ஒன்று வச்சுருப்பாங்க, மார்க் ஷீட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டுன்ற இடத்துல சர்டிஃபிகேட்டையும் மார்க் ஷீட்டுன்ற இடத்துல மார்க் ஷீட்டில் பண்ணிடலாம். ஆனால் அது அந்த ஐசிஐசி சிலபஸில் இருக்கிறவங்களுக்கு ஓகே. மற்றபடி இந்த சிபிஎஸ்சியில் இருக்கிறவங்க, மெட்ரிக்கில் இருக்கிறவங்களுக்கு மார்க் ஷீட் மட்டும் தான் கொடுப்பாங்க 10th. அதனால் ரெண்டுமே அதே அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒன்றுங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். இப்போ நான் ஸ்டூடெண்ட்னால் என்னுடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட். இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த கேட்டகரியை பொறுத்து மார்க் வரும். அந்த மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு சீட்டு நிர்ணயிக்கப்படும். அதனால் இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த கேட்டகரியில் வந்து எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ்னால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அடுத்தது ஓபிசி என்சிஎல்ன்றது வந்து அதர் பேக்வேர்டு கிளாஸ், நான் க்ரீமி லேயர். அடுத்தது பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு வந்து எந்த இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் எதுவுமே இருக்காது, பொதுவாக ஜென்ரலில் வந்துடுவாங்க. அதனால் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவை. மற்ற இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேட்டகரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி என்சிஎல். இந்த எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் இல்லை 10 நாளில் கிடச்சிரும். இடபிள்யூஎஸ் கூட சில பேர் வாங்குகிறாங்க. கண்டிப்பாக அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பார்த்துட்டு கொடுக்குறாங்க. அது அடுத்தது இந்த ஓபிசி யார் வருவாங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் தான் ஓபிசி பற்றி ப்ரீஃபாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏகே இன்டர்நெட் வெள்ளூர் யூடியூப் சேனலில். அதாவது 14/11/2025 காலையில் வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு என்ன டாக்குமெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன வேணுன்றதை டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள்.
நான் இந்த ஐ பட்டன்லேயே இப்போ நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஏன்னா இன்கம் அண்ட் கம்யூனிட்டி ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு பேஸ் பண்ணி தான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். இது ரெண்டும் வர்றதுக்கு 1 வீக், அதுக்கு அடுத்தது அது வர்றதுக்கு ஒரு 1 வீக்னா மேபி ஒரு 15 டேஸ் டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகிடும். அப்போ அப்ளிகேஷன் டைம் பீரியட் வந்து 30 நாள் அப்படின்னா எஸ்சிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து ஒரு 7 டேஸ் 10 டேஸ் மேக்ஸிமம் வந்துடுதுன்னா கூட இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இட் வில் டேக் 15 to 20 டேஸ் அரௌண்ட். அதனால் கேட்டகரி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். டைம் வந்து இது ரொம்ப டிலே ஆகுன்றதுக்காக ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று என்னன்னாக்கா ஓபிசி சர்டிஃபிகேட்டில் இப்போ நான் என்ன பேசுகிற வீடியோ வந்து 14 நவம்பர் 2025 பேசுகிறேன். ஆனால் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இன்றைக்கி நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா 31/3/2026 முடிஞ்சிடும். எவ்ரி இயர் எண்டுக்கு அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் முடிஞ்சிடும். திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஏப்ரல் 1க்கு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணுறது வந்து திருப்பி அடுத்த இயர் எண்டு வரைக்கும் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் அதே வந்து 30/3/2026 அப்ளை பண்ணால் கூட ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. இயர் எண்டு முடிஞ்சிடும் ஓபிசி சர்டிஃபிகேட். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு. ஆதார் கார்டில் சில முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது. இந்த 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பேர் வந்து ஆதார் கார்டுலேயும் டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஆதார் கார்டில் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நீட் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது யுவர் நேம் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட்டுன்னு தான் கேட்பாங்க. ஆஸ் பர் ஆதார் கார்டுன்னு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களோட ஃபாதர் நேம் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட்டுன்னு தான் கேட்பாங்களே தவிர ஆஸ் பர் ஆதார்னு கேட்க மாட்டாங்க. அதனால் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய பேர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, போன வருஷம் அப்பார் ஐடி கேட்டிருந்தாங்க. இந்த அப்பார் ஐடி கம்பல்சரி கிடையாது போன வருஷம். இந்த வருஷம் கம்பல்சரி பண்ணுவாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. கம்பல்சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் அப்பார் ஐடி ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்பார் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டிஜிலாக்கர்ன்ற வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து ஆதார் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அங்கேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அந்த ஆதாருக்கு கொடுத்த ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த அப்பார் ஐடியை ஜென்ரேட் பண்ண முடியாது. அதனால் யாரெல்லாம் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ ஆதார் கொடுத்த ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பழைய நம்பர் தொலைஞ்சு போயிட்டோ இல்லை எப்படி மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்னா ஒன்று அந்த கம்பெனியில் போய்ட்டு அந்த சிம் கார்டு நம்பரை வாங்கிக்கங்க. இல்லை அப்படின்னா ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டருக்கு போயிட்டு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு நேரில் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சு இல்லை ஐரிஸ் கண் ரேகையை வச்சு அந்த ஃபோன் நம்பர் ஆதாரில் மாற்றிடுங்க. அந்த ஃபோன் நம்பர் மாற்றுற வேலை என்கிட்டையும் பண்ணலாம். நானும் அந்த ஃபோன் நம்பர் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் ஃபோன் நம்பர் மாற்றுற அந்த ஒரு பர்மிஷன் வாங்கி வச்சுருக்கேன். என்கிட்டையும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஒன்று அப்பார் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு கேட்டிருந்தாங்க போன வருஷம். அது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு கேட்டிருந்தாங்க. ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். 1 ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ, 2 ஸ்டூடெண்ட்டுடைய சிக்னேச்சர், 3 ஸ்டூடெண்ட்டுடைய தம்ப் இம்ப்ரெஷன், 4 ஸ்டூடெண்ட்டுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட், 4 10th மார்க் ஷீட், 5 ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் கார்டு. இந்த 6 டாக்குமெண்ட்டு தான் நம்ம மினிமம் ரெடி பண்ணணும். அப்புறம் போன வருஷம் சில ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட, ரொம்ப எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இல்லை, சில ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நான் சந்தித்த ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை நான் சொல்கிறேன். நீட் அப்ளை பண்ணணும்னு வந்துட்டாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் கூட இல்லைன்றாங்க. அது ஸ்கூலில் கொடுக்கலையா இல்லை இவங்க அதை ஸ்கூலில் கேட்டு வாங்கலையா என்னன்றது தெரில. சரிங்களா? ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா 10th மார்க் ஷீட் நம்ம நீட் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பேர், அப்பா பேரெல்லாம் டைப் பண்ணணும்.
10th மார்க் ஷீட்டே இல்லைன்ட்டு வந்துட்டிங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அதனால் அது 10th மார்க் ஷீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆதார் கார்டில் பேர் தப்பாக இருந்தால் உங்களுடைய ஸ்கூலுக்கு போயிட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட் ஒரிஜினலை வாங்கிட்டு போயிட்டு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரில் போயிட்டு உங்களுடைய பேரோ டேட் ஆஃப் பர்த்தோ தப்பாக இருந்தால் மாற்றிக்கோங்க. அந்த பேரோ டேட் ஆஃப் பர்த்தோ மாற்றுறதுக்கு என்கிட்ட இப்போ அந்த பர்மிஷன் இல்லை. ஆதாரில் ஃபோன் நம்பர் மாற்றலாம், அட்ரஸ் மாற்றலாம், அந்த பர்மிஷன் இருக்குது. ஆதாரில் பேர் மாற்றுறதோ இல்லை ஃபோட்டோ மாற்றுறதோ இல்லை டேட் ஆஃப் பர்த் மாற்றுற பர்மிஷன் என்கிட்ட இல்லை. சரிங்களா? என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு பதிவு சொல்லிடுறேன். சரிங்களா? இதெல்லாம் தான் பேசிக் நீட் 2026 அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் இதுதான். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை 12th படிக்கிற ஸ்டூடெண்ட், நீட் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அடுத்த மாதம் இல்லை ஜனவரி 1 அப்ளிகேஷன் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.